வணக்கம் நண்பர்களே. நேற்று ஒரு வீடியோவில் இந்தியன் கிரிக்கெட் டீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலர் நட்ராஜன், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், இவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். மெயினாக இவரை சுற்றி இப்போ எழுப்பப்பட்டிருக்க அந்த ஹைப், இது வந்து நல்லதா இல்லை கெட்டதா, இது எப்படி போய் முடியலாம் அப்படின்றத பற்றி நான் சொன்னேன். இப்போ இவர் சேலம் எக்ஸ்பிரஸ்ன்றாங்க, எக்ஸ்பிரஸ் பவுலர்னு சொல்கிறாங்க. இவர் எக்ஸ்பிரஸ் பவுலரான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பவுலர்லாம் கிடையாது, ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான். எக்ஸ்பிரஸ் பவுலர்னால் யாருன்னா ஆவரேஜ் ஸ்பீடே 90 மைலுக்கு மேலே போட்டால் தான் எக்ஸ்பிரஸ் பவுலர். பிரெட்லி, ஷான் டைட், ஷோயப் அக்தர், இனி தேதியில் இருக்கக்கூடிய இந்த ரபாடா, அந்த காலத்தில் இருந்த ஜெஃப் தாம்சன், மைக்கேல் ஹோல்டிங், வக்கார் யூனஸ், இவங்கெல்லாம் தான் எக்ஸ்பிரஸ் பவுலர். நட்ராஜன் எக்ஸ்பிரஸ் பவுலர் கிடையாது, ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான். ஆனாலும் ஒரு நல்ல பவுலர், ஸ்விங் பவுலர். ஸோ இப்படி தான் நம்ம அவர் சொல்லணும். ஸோ ஹைப் தராங்க நிறையா. இந்த ஹைப் அவர் மேலே அழுத்தத்தை செலுத்தி அவரை டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. இதை பற்றி தான் நேற்று நான் பேசிக்காக பேசியிருந்தேன். அல்லாமல் ஜென்ரலாக இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், ஸ்பெசிஃபிக்காக கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், இதை பற்றி நான் சொன்னேன். இதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் நான் அந்த வீடியோ போடுறேன். இதை நான் இப்போ சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் சில நாட்கள்லாம் ஆகிடுச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் இரலவெண்ட்டாக போயிடும், யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரி, இப்போது இந்த ஸ்போர்ட்ஸ், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த கிரிக்கெட் போன்ற எலைட் ஸ்போர்ட்ஸ், இதில் சுற்றி இருக்க ஒரு சில மித்து, இதை பற்றி நான் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் அளிக்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன். இப்போது இந்த விளையாட்டை எடுத்துப்போமே, கிரிக்கெட், இந்தியன் கிரிக்கெட்டை ஒரு 20 வருஷம் பின்னாடி ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க இல்லையா, சுத்தமாக யாருமே இல்லை, ஒரே ஒருத்தர் தான் இருந்தார், ஜவஹர் ஸ்ரீநாத். இவர் மட்டும்தான் ஒரு நல்ல ஸ்பீடு போடுறவர், 140க்கு மேலே போடுறவர்னா இவர் ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வந்தாங்க, அஜித் அகர்கர் வந்தார், அதுக்கப்புறம் ஜஹீர் கான் வந்தாங்க. இந்த 3 பேர் தான் இருந்தாங்க, ரொம்ப வருஷமாக இவங்க தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பித்தாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா, அதுவும் மெயினாக அந்த சோஷியல் மீடியாலலாம் மிகப்பெரிய கேலி கூத்தாக இருக்கும். அப்போ இந்த ஃபேஸ்புக்கெலாம் கிடையாது, மெயினாக யூடியூப் தான் இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்தியன்ஸை ரொம்ப கேலி பண்ணுவாங்க. 1 பில்லியன் பீப்புள் இருக்கீங்க, ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வச்சுருக்கீங்க, ஆனால் மற்ற நாடெல்லாம் பாரு, ஷோயப் அக்தரை பாரு, பிரெட்லியை பாரு, அவங்கள பாரு, இவங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை தான் இருந்தது. இந்த நேரத்தில் இந்தியன் கிரிக்கெட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இவங்க அதுக்கு தந்த ஜஸ்டிஃபிகேஷன் என்ன தெரியுமா? என்ன ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னாங்கன்னா, இந்தியாவில் ஃபாஸ்ட் பாலர்ஸை உருவாக்க முடியல தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியன்ஸ் they are not fit for ஃபாஸ்ட் bowling அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையா? என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபிசிக்கலாக ஃபிட் இல்லையாங்க, அந்தளவுக்கு உயரமாக இல்லையா, ஸ்ட்ராங்காக இல்லையா, அதனால் வேகமாக போட முடியலையா. இது உண்மையா? அதே காலகட்டத்தில் மற்ற நாடுகளை பார்த்தோம்னா, பாகிஸ்தானில் அதுக்கும் முன்னாடி வக்கார் யூனஸ் இருந்தார், ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பவுலர்ஸ் இந்த வேர்ல்டு. அதுக்கப்புறம் அக்தர். இந்த பாகிஸ்தான் நாடுன்றது இந்தியாவிலேருந்து உடஞ்சி போனது தான். சொல்லப்போனால் இவங்களே ஒரு காலில் இந்தியன்ஸாக இருந்தவங்க தான். இவங்கெல்லாம் எப்படிங்க வேகமாக போட்டாங்க? அதுக்கப்புறம் நடுவில் மற்ற நாடுகளில் வந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்த ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இப்போ இருக்க மலிங்கா, இவரும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவர் தான். அவர்லாம் எப்படி வேகமாக போட்டார்? இதெல்லாம் விடுங்க. இந்தியாவில் வந்த அஜித் அகர்கர், அவர் ஹைட்டு 5 அடி 6 அங்குலம், அவரே நல்ல ஸ்பீடு போடுவார், 140லாம் போடுவார், 140 மேலே 148 வரைக்கும் ரீச் பண்ணார். அவர் எப்படி இப்போ வேகமாக போட்டார்? இந்தியன்ஸ் நாட் ஃபிட்னு சொன்னாங்க, ஃபிசிக்கலி சுப்பீரியர் இல்லைன்றாங்க. 5 அடி 6 அங்குலம் அஜித் அகர்கர், அவர் வெயிட் 60 கிலோ தான். எப்படி அவர் போட்டார் அப்போ வேகமாக? இந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போது இந்த ரேஷியல் மித்து ஒன்று இருக்குல்ல, இந்தியன்ஸ் நாட் ஃபிட் ஃபார் ஃபாஸ்ட் பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங்னு இல்லை, ஜென்ரலாக இந்தியன் நாட் ஃபிட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னே சொல்லப்பட்டது ஒரு காலத்தில். இது உண்மையாக பார்த்தீங்கன்னா 100% உண்மை கிடையாது. அப்போ எது உண்மை? இன்றைக்கி தேதியில் எப்படி இதே இந்தியன் கிரிக்கெட் டீமில் நிறைய பேர் வேகமாக போடுறாங்க? இந்தியன் கிரிக்கெட் டீமில் இன்றைக்கி தேதியில் ஒரு காலத்தில் கேலி செய்யப்பட்ட இந்தியன் கிரிக்கெட் டீம், ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இல்லைன்னு அப்படின்னு கேலி செய்யப்பட்ட இந்தியன் கிரிக்கெட் டீமில் குறைஞ்சது 6-7 பேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 90 மைல்ஸ் போடுறவங்க இருக்காங்க, 150 வரைக்கும் ஸ்பீடு போடுறவங்க, இதையும் கிராஸ் பண்ணுறவங்களும் இன்றைக்கி இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இன்றைக்கி இதில் நான் அப்சர்வ் பண்ணுறேன். போன வருஷம் ஐபிஎல்லில் நவ்தீப் சைனி, இவர் பார்த்திங்கன்னா ஒரு 20 பால் கிட்ட 150 ஸ்பீடு போட்டாருங்க. மிகப்பெரிய விஷயங்க. ஒரு காலத்தில் கேலி கூத்தாக இருந்தது, யாராவது ஒருத்தர் தான் 148 149 வரைக்கும் இன்ச் பண்ணி போடுவாங்க. ஒரு சில பேர் தான் 150 போட ஆரம்பித்தாங்க. அதுவும் ஒரு வருஷத்துக்கே ஒரு 3 பால் தான் போடுவாங்க. இந்த பையன் நவ்தீப் சைனி ஒரே மாதத்தில் ஆடின பையன், ஐபிஎல்லில் ஒரே சீசனில் 20 பால் கிட்ட போட்டார். எப்படி போட்டான் அந்த பையன்? எங்கிருந்து வந்தால் வானத்துலேருந்து குதிச்சானா? உண்மை என்ன அப்படின்னா, இந்த பசங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து இருந்தாங்க, விளையாடுறவங்க இருந்தாங்க. ஆனால் இவங்க ஏன் மேலே வரலை, ஹையர் லெவலுக்கு ஏன் வரல அப்படின்னா, இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு லெவல் வரைக்கும் வருவாங்க, ஸ்டேட் லெவல் வரைக்கும் வருவாங்க, ஃபஸ்ட் டிவிஷன் வரைக்கும் வருவாங்க, மேலே ரஞ்சிக்கோ இந்தியன் டீமுக்கோ போக மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இவங்களுடைய எக்கனாமிக் பேக்ரவுண்டு தான். இதுதான் உண்மை. கண்டினியூஸாக ஸ்போர்ட்ஸ் விளையாடி போகிற அளவு இவங்களுக்கு பேக்கப் இருக்காது. அதனால் ஒரு ஸ்டேஜ் மேலே விட்டுடுவாங்க கிரிக்கெட்டை. ஸோ கிரிக்கெட்னு இல்லை, மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கும் இதுதான் பொருந்தும்.
அப்படிலாம் ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னா ஒரு வேலை கிடைச்சோன்னா இவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க. பேங்க் வேலையாக போயிடுறேன், ரயில்வேஸ் வேலையாக போயிடுறேன்னு போயிடுவாங்க. நாட்டுக்கு சாதிக்கக்கூடியவங்க, ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பையன் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும்னு அவன் போயிடுவான். காரணம் என்ன? வறுமை. இந்த காரணத்தினால தான் இந்தியாவில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வரல. இதுதான் உண்மை. ரேஷியல் சுப்ரீமசி மித்தெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சுத்த போய் ஏமாத்து வேலை. ஷோயப் அக்தர் ஏன் வந்தார்? அவர் சப்போர்ட் கிடைச்சது வந்தார். இம்ரான் கான் மாதிரி ஆளுங்கள்லாம் இவங்களை சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. வா தம்பி விளையாடு, நான் பார்த்துக்கிறேன்னு விளையாட வச்சாங்க. இந்தியாவில் அப்படி யாரும் விளையாட வைக்கல. இந்த காரணத்தினால தான் ரொம்ப நாளாகவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உருவாக்க முடியல. இன்றைக்கி தேதியில் வர்றாங்கன்னா வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு இருக்குது, வராங்க. முகமது ஷமி, உமேஷ் யாதவ், இந்த நவ்தீப் சைனி, சும்மா இவங்களாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருமே சாமானிய வீட்டிலேருந்து வந்த பசங்க, மிடில் கிளாஸு, அதுவும் கீழே இருக்க பசங்க தான் அவங்களாம். இதில் நிறைய பேர் இவங்களோட அப்பாலாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் வேலை செய்கிறவங்க, இந்த மைனில் வேலை செய்கிறவங்க, இந்த பசங்களாம் இன்றைக்கி வராங்க. காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்குது, அதனால் இவங்க வராங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. நான் சொன்னது மெயினாக எக்கனாமிக் பேக்ரவுண்ட். செகண்ட், இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே இருக்க அந்த நெப்போட்டிசம், இதுதான் காரணம். ஓகேங்களா? ஒரு சில லாபிஸ் எல்லாம் இருக்கும் உள்ள, அவங்களுக்கு யார் தேவை அவங்கள மட்டும் செலக்டிவாக உள்ள வாய்ப்பு தருவாங்க. இதுதான் உண்மை. அந்த காலத்தில் அந்த கிரிக்கெட் மட்டும் இல்லை, நிறைய ஸ்போர்ட்ஸில் இப்படி தான் இருந்தது. இந்த லாபிஸ் எல்லாம் மெயினாக யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கையில் அத்தாரிட்டி இருக்கும். மெயினாக எக்கனாமிக்கெல்லாம் ரொம்ப வெல் ஆஃபாக இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க ஒரு சில கேஸ்ட்டையோ ஒரு சில ரீஜனையோ சேர்ந்தவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒரு ரீஜன் ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு சில கேஸ்ட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை ஒரு சில எக்கனாமிக் குரூப்ஸை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை அரசியல் ரீதியாக பவரை வீல்டு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக்காக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இது கிரிக்கெட் மட்டும் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் இதான் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சில சோஷியோ எக்கனாமிக் டாமினன்ட் குரூப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா யார் விளையாடணும் அப்படின்றத டிசைட் பண்ணாங்க. இதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு கிடைக்கிறதுனால கீழே இருக்கவங்களும் சோஷியோ எக்கனாமிக்காக பேக்வேர்டாக இருக்கவங்களும் மேலே வராங்க பசங்க. இதுதான் உண்மை. இந்த காரணம் தான் இந்த நவ்தீப் சைனி இவங்கெல்லாம் மேலே வந்து வேகமாக போடுறாங்க. அக்தர் போட்ட மாதிரி இந்த பசங்களும் போடுறாங்க. இதுதான் உண்மை. இதுக்கு வந்து இந்த மார்க்கெட்டுமே ஒரு காரணங்க. ஐபிஎல் ஒரு எக்ஸாம்பிள். அப்போல்லாம் ஒரே ஒரு டீம், இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் இருக்கும், வாய்ப்பு இருக்காது. இன்றைக்கி ஐபிஎல் இருக்குது, 8 டீம் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளாட்றாங்க. ஸோ இது டிமாண்ட் உருவாகுது. ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னு மார்க்கெட் டிமாண்ட் உருவாகுது. நீ வா வேகமாக போடு, நீ போட்டால் தான் மக்கள் பார்ப்பாங்க, நான் சம்பாதிக்க முடியும்னு ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த பசங்களை எடுக்கிறாங்க, வாய்ப்பு கிடைக்குது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இந்த காரணத்தால் தான் இந்த பசங்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இருக்குது. இதனால தான் இவங்க வராங்களே தவிர இந்த ரேஷியல் இன்ஃபீரியாரிட்டிலாம் காரணமே கிடையாது. இதுதான் உண்மை. இன்னொரு முட்டாள்தனமான ஒரு மித்து, இது ஒரு நான்சென்ஸ்னே சொல்லலாம். அந்த காலத்துலேருந்தே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்து இருக்காங்க பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, வெளிநாடுகள் இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து ஒலிம்பிக்ஸ்லாம் வேணுமெனே அவங்களுக்கு சாதகமாக அந்த ஸ்போர்ட்ஸை டிசிப்ளினை வச்சு ஒலிம்பிக் கோல்டெலாம் வின் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து அயோக்கியத்தனமான ஒரு வாதங்க. உண்மையே கிடையாது. நான் சொல்கிறேன், இது உண்மையா? இந்தியாவில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸுக்கு, ரொம்ப யோசிச்சு பார்த்தா வெக்கப்படணும். நம்ம இந்தியாவிலாம் வெக்கப்படணும். உண்மை தான். இந்தியா நம் நாடு, we should be proud, but at the same time we should know our weaknesses. ஒரு 3000 கோடி 4000 கோடி தான் செலவே பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸுக்கு. அப்படி இருக்கும்போது எங்கே ஒலிம்பிக்ஸில் வின் பண்ணுறது? அவன் வின் பண்ணுறான்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான், வாய்ப்பு தரான், ட்ரெயின் பண்ணுறான், வின் பண்ணுறான். ஒரு சில டிசிப்ளினாக அவனுக்கு சாதகமாக வச்சு அவன் வின் பண்ணலாம். அது உண்மையாக கூட இருக்கலாம், அது உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை காரணமாக காட்டி இங்கே நம்ம செய்கிற தப்பை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. சரி, ஒலிம்பிக்ஸில் தான் அவன் வந்து மாற்றி கீத்தி வின் பண்ணுறான்னு வைங்களேன். ஏஷியன் கேம்ஸில் நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்? ஆஃப்ரோ ஏஷியன் கேம்ஸில் இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. இதில் ஒன்றும் நம்ம வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சூப்பராக பண்ணல. இதுலேயே மற்ற நாடுகள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் நல்லா விளையாடிட்டு போகிறாங்களே உள்ள, இதெல்லாம் பார்க்கணும்ல. எல்லாத்துக்கும் மேலே டொமஸ்டிக் ஸ்போர்ட்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடிப்படையே சரியில்லை, அடிப்படையிலே வாய்ப்பு இல்லை, கீழேருந்தே மேலே வர முடியல. அதுக்கப்புறம் தான் ஒலிம்பிக்ஸு. ஆனால் இந்த எலைட் பீப்புள் எப்படி இதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க பாருங்கள். ரேஷியல் மித்தை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்தியன்ஸை, இன்னொரு பக்கம் அப்படியே உல்ட்டாவாக சொல்கிறாங்க பாருங்கள். நம்மளால் விளையாட முடியும், அமெரிக்காக்காரன் அந்த டிசிப்ளினை மாற்றி வச்சு அவனா கோல்டு வின் பண்ணுறான், மற்றபடி நம்மளால் விளையாட தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மித்து தான். எலைட் பீப்புள் கொண்டு வந்த மித்து இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மை. அப்போது இது வந்து மாறணும். எலைட்டிசம் இன் ஸ்போர்ட்ஸ் இஸ் அ கேன்சர், திஸ் ஷுட் சேஞ்ச். ஸோ பணம் இருக்கவும் தான் ஸ்போர்ட்ஸை விளையாட முடியும் அப்படின்ற ஒரு அவல நிலை இந்தியாவில் வந்து மாறணும். ஏழை வீட்டு பசங்க, சாமானிய வீட்டு பசங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். இந்த வாய்ப்பு கிடைக்கணும். இதுக்கு நிறைய கவர்மெண்ட் பண்ணணும், ஸ்டைப்பண்ட் தரணும். ஃபுல் டைமாக ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ் விளையாடுற மாதிரி சிஸ்டமை கொண்டு வரணும். வேலைக்காக தான் ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ் விளையாடணுன்ற அந்த அவல நிலை இருக்கக்கூடாது. அப்போ ப்ரொஃபஷனலாக நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிசிப்ளின்லையும் நம்மளும் நாளைக்கு மெடல்ஸ் வின் பண்ணலாம். ஒலிம்பிக்ஸ்லாம் கண்டிப்பாக நிறைய மெடல்ஸ் வந்து வரும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி.